அஷ்டமியில ராகு கால நேரம் அப்படின்ட்டு. அப்ப தேய்பிறை அஷ்டமி என்ன கிழமையில் வருது, அன்று என்ன ராகு கால நேரம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப அருமையான விஷயம். அப்ப இந்த பஞ்சாங்கம் சொல்லிக்கிட்டே வரும்போது தேய்பிறை அஷ்டமி கால பைரவர் பூஜை இன்று. அப்ப நம்ம சொல்றோம் ராகு கால நேரம் அப்படி நாங்க சொல்றோம் இல்லையா. இதுக்குத்தான் நாங்க வந்து 4ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் எல்லாம் பைரவ அஷ்டமி. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு சின்ன பதிவு, அதாவது எங்கிட்ட கேள்வி கேட்டதுனால இந்த பதிவு நான் செய்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் நிறையா வந்து யூடியூப் சேனல்லலாம் வந்து இந்த விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் அங்கே பகிர்ந்துக்கிறேன். அதாவது சில பேர் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் கடன் உபாதைகள் அவர்களுக்கு இப்போ ரொம்ப வந்து இந்த பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கிறது தான். வருமானம் நம்மளுக்கு குறைவாக இருக்கும், செலவுகள் அதோட அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் உருவாகிறது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை கொண்டு அடமானம் வைப்பது, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக எல்லா குடும்பங்களையும் இருக்கிறது தான். அப்போ இதுக்கு விஷயம் என்ன என்றால், அதாவது நம்ம வருமானத்துக்கேற்ற செலவு செய்வது, அதுதான் வந்து மிக முக்கியமான காரியம். அல்லது நம்ம வருமானத்தை பெருக்கிக் கொள்வது. அந்த வருமானம் பெருக்கிக் கொண்டாலும் கூட உழைப்பு 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 உழைப்பவர்களுக்கு தான் இந்த பணத்தோட அருமை தெரியும். கஷ்டப்பட்டு உழைச்சி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்கவுங்களுக்கு ஒரு இந்த பணம் பாய்க்கிறத பற்றிய திறமையை வளர்த்துக்கணும், ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது நீங்களே சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி அதை நீங்கள் செயலாற்றல் பண்ணணும். அப்போ தான் அது உங்களால் முடியும். எப்போவுமே வந்து கடன் வாங்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு நகையை கொண்டு போய் நம்ம அடகு வைக்கும் பொழுது யோசிக்க மாட்டோம். அதாவது இந்த அளவுக்கு வச்சா போதும் அப்படின்னு கூட நினைக்க மாட்டுறாங்கல்ல. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு நகையை அடகு வைக்கும்போது ஒரு 2000 வெள்ளின்னு அவங்க சொல்லுவாங்க அடகு வைக்கிற கடையில். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் 2000 வெள்ளி அவங்க சொன்னோன்னே ஒரு 2000 வெள்ளி எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே தேவை வந்து 200 வெள்ளியாக கூட இருக்கலாம், 400 வெள்ளியாக கூட இருக்கலாம். பரவாயில்ல, அதான் 2000 வெள்ளி கொடுக்குறாரு. அந்த கடன் வாங்கும் பொழுது அந்த எண்ணங்கள் பெருசாக போகிறது இல்லை. நீ 2000 வெள்ளி கொடுத்து காட்டி கூட எனக்கு பரவாயில்ல, எனக்கு இப்போ ஒரு 1000 வெள்ளி எனக்கு தேவை. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் அந்த பொருட்களுக்கு குறைவான இது கூட வச்சுட்டு அடுத்த முறை சுலபமான வழியில் திருப்பலாம். அந்த நகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா. அப்போ இதுக்கு வந்து சிக்கனம் தான், அங்கேயும் நீங்கள் சிக்கனம் தான் பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் வந்து இப்படி தான் தவறு பண்ணிடுறாங்க. அதிகமான விலைக்கு அடகு வச்சுட்டு எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனையில் எடுத்துக்கோங்க. போதுமான வரைக்கும் வந்து அடமானம் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு விஷயங்கள் அப்படி நடக்கும். அடமானம் வைத்து தான் ஆக வேண்டும் என்ற நிலை. திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. நம்ம என்ன செய்வோம்? அவசர சிகிச்சைக்கு போனோம்னா காசு வேணும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் வியாபாரம் செய்வதற்காக ஒரு வியாபாரம் செய்ய போறீங்களா, புதுசாக ஆரம்பிக்க போறீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்துலேயும் சரி, என்னோட குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் சரி, பவுனை கொண்டு போய் அடமானம் வச்சு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது என்பது அவ்வளவு சிறப்பல்ல, உச்சிதம் அல்ல. அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வியாபாரம் நீங்கள் புதுசாக தொடங்க போகிறீங்கன்னா ஆக குறைவான அளவுலேருந்து வாங்க. சின்னதாக ஆரம்பித்து பெருசாக வாங்க. கடன் வாங்கி வியாபாரம் செஞ்சாக்கா அங்கே வியாபாரம் சரியாக வரலைன்னா இங்கே மாட்டிக்குவீங்க. அதனால் எதுவுமே சிறுக பெருகி வரணும். சிறு துளி பெருவெள்ளம் போல. ஸோ பேராசைப்பட்டு அகல கால் வச்சு கீழே விழுந்துடாதீங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து சில சமயங்களில் சரியான திட்டம் இல்லாததுனால கூட நமக்கு வந்து இந்த மாதிரியான கடன் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம தான் பிளானிங் பண்ணி செய்ய வேண்டிய விஷயம். இருந்தாலும்
இந்த அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய எளிய பரிகார முறை இது வந்து ஆன்மீக வழிமுறையில் தான் இருக்குது. சரி பார்ப்போமே. பொதுவாக நீங்கள் நகையை வந்து வடமேற்கு திசை, அதாவது இங்கிலீஷில் வந்து நார்த் வெஸ்ட்டு, ஓகேங்களா? தங்கம் வைக்கிறது வந்து அவ்வளவு சரியில்லை. அந்த திசையை பார்த்துக்கோங்க. நீங்கள் போய் உங்கள் நகையை வைக்கிறீங்கன்னா அந்த இடம் வந்து நிச்சயமாக வடக்கை நோக்கி இருக்கணும், வடக்கு நோக்கி இருக்கணும், சரிங்களா? ஓகே. நகை வந்து வீடு சேர உங்கள் நகை வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணுமா? நீங்கள் வச்ச நகைனா நிச்சயமாக நீங்கள் தேய்பிறை அஷ்டமியில் வந்து அன்று நீங்கள் கடனை கட்டி முடிக்க தொடங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தேய்பிறை அஷ்டமி. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் முடியும். இப்போ லெஸ்ஸே நீங்கள் ஒரு 1000 வெள்ளிக்கு வச்சுருக்கீங்கன்னா முதல்ல ஒரு 100 வெள்ளி போய் கட்டி பாருங்கள். செவ்வாய்க்கிழமைகளிலே வர செவ்வாய் ஓரைகளில் கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த அஷ்டமி திதியில் கஷ்டங்கள் தொலைகிறது, கடன் தொலைகிறது, கடனை தொலைக்கணும். நம்ம இந்த கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த அஷ்டமி திதி அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திதி, சரிங்களா? அப்போ அஷ்டமி திதியில் தேய்பிறை அஷ்டமியில் நம்ம வைரவருடைய கால பைரவர் வழிபாடு செய்வோம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த 9 அஷ்டமி திதி அதுக்கு வந்து நீங்கள் ஐயாவுக்கு போய் பைரவருக்கு போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அப்போ நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை, அந்த நகையை திருப்பக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பணவரவு வர ஆரம்பிக்கும். மேஜிக்காக இல்லை, நம்பர் அடித்து அதெல்லாம் கணக்கு பண்ணாதீங்க. இங்கே உழைப்பு தான். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் கிடைக்கும், இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பணவரவு வர மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அவர் நேர்மையான வழியில் தான் கொடுப்பாரு, சரிங்களா? நம்ம ஆன்மீக வழியில் வந்து எளிய முறையில் செய்யணும்னா பொறுமை வேண்டும், பக்திக்கு மிக பொறுமை வேண்டும், அமைதியாக செய்யணும். ஒரு பைரவ அஷ்டமியை சாமி கும்பிட்டுட்டு, அதாவது தேய்பிரை அஷ்டமியில் சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வாரமே அடுத்த அஷ்டமிக்கே நீங்கள் பலன் எதிர்பார்க்க முடியாது. இது ஸ்லோவாக தான் இருக்கும் எப்படி பார்த்தாலும். சிலருக்கு உடனே அது, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பைரவ பூஜை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த குறிப்பிட்டு எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. இந்த நகை பற்றிய அடமானத்தை பற்றியோ இல்லை கடனை பற்றியோ ஒரு இது வச்சிருக்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் இப்போ வந்து உடனே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு இதை இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கேட்டுட்டு சரி நம்ம பைரவர் சுவாமி கிட்ட இந்த அடமானத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இல்லை இது எனக்கு ஒரு வழிகாட்டையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? உடனே நடந்துடலாம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பைரவாஷ்டமிக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் பிரார்த்தனையில் இது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பிரார்த்தனை வைத்தாலும் சரி வைக்காட்டியும் சரி, எதுன்னு குறிப்பிட்டு நீங்கள் வச்சாலும் வைக்காட்டியும் அந்த கடவுளுக்கு தெரியும், அந்த பைரவருக்கு தெரியும் நீங்கள் எதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கீங்க, எதனால் நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்கன்னு எல்லாமே தெரியும் அவருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய ஒரு உணர்வுக்கு நம்ம அதை சொன்னோன்னா அது நம்மளுக்கு தெரியும். அதாவது அது நடக்கலைன்றதாச்சும் உணரணும் இல்லையா? ஆமாம், அது நம்மளுக்கு நன்மை செய்யுது இல்லையா அப்படின்றதாச்சும் உணர்றதுக்காக குறிப்பிட்டு நீங்களும் அப்படி கேட்பது நல்லது, சரிங்களா? உங்களுக்காகத்தான். இந்த நல்லெண்ணெய் விளக்கு மட்டும்தான் நீங்கள் போடணும், வேறு ஒன்றுமே இல்லை. பைரவருக்கு போய் அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமி திதியில் போய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு ஒரு வழிகாட்டு இந்த நகையை எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த கடனை கட்டுறதுக்கோ. இந்த நிறைய விஷயங்கள் கால பைரவர் வந்து அஷ்டமி பூஜை வந்து நிறைய விஷயங்களுக்கு, ஒரு பகையாக இருந்தாலும் சரி அதை நீக்கிறதுக்கு எல்லாமே அவர் அந்த அஷ்டமி திதி அவ்வளோ ஒரு அருமை. அதுலேயும் கால பைரவரை நம்ம வணங்குறது. அஷ்டமி திதியில் தேய்பிரை அஷ்டமி திதியில் ராகு கால நேரம் ஒன்று வரும் பாருங்க. அன்னைக்கு அந்த ராகு கால நேரத்தில் போய் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, ஒரு விளக்கு போட்டு வேண்டிக்கங்க. அங்கே துர்க்கை அம்மனுடைய ஒரு அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தேய்பிரை அஷ்டமியில் ராகு கால நேரம் அப்படின்ட்டு. அப்போ தேய்பிரை அஷ்டமி என்ன கிழமையில் வருது, அன்று என்ன ராகு கால நேரம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்ப அருமையான விஷயம்.
அப்போ இந்த பஞ்சாங்கம் சொல்லிக்கிட்டே வரும்போது தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் பூஜை இன்று. அப்போ நம்ம சொல்கிறோம் ராகு கால நேரம் அப்படி நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, இதுக்குத்தான் நாங்கள் வந்து ராகு கால நேரம், யம கண்டம் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல போய் நீங்கள் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சா அந்த நேரத்தில் கோயிலுக்கு போக முடியும்னா போங்க. பைரவரை போய் பாருங்க. துர்க்கை அம்மனும் பைரவரும் இந்த அஷ்டமி காலங்களில் அவர்களுடைய பக்தர்களுக்கு தொல்லைகள், தொந்தரவு, கடன் தொல்லை, அடமானம் வைத்த பொருளை மீட்க முடியாத தொல்லைகள்லாம் இருந்துச்சுன்னா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஒசத்தி அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு எடுப்பாங்க. இது உண்மை, உத்தமம். நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த மேஜிக்லாம் முடியாது. இங்கே வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். அப்போ குறிப்பாக இங்கே நான் வந்து உங்களுக்கு ஒரு இந்த அஷ்டமி கால பைரவருடைய அஷ்டமி நாட்களை நான் இங்கே சொல்லிடுறேன், அந்த கிழமையன்னு சொல்லிடுறேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டலாகவும் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வதால் அந்த பூஜையை விடாமல் நீங்கள் செய்வதற்கும் உதவியாக இருக்கும். ஆண்களும் பெண்களும் செய்யலாம். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி சேர்ந்து இந்த விஷயங்களை செய்ய முடிந்தாலும் ரொம்ப நல்லது, குடும்பமாக செய்கிறது. இன்னொன்று என்னன்னா, கணவர் வேலைக்கு போயிட்டா மனைவி பூஜை செய்வதற்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்து நல்ல கணவன் மனைவி நல்ல முறையில் குடும்பம் நடத்தி இந்த மாதிரி பூஜைகள் செய்பவர்களுக்கு இறையருள் என்பது மிக 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 விரைவாக அவர்களை வந்து அடையும். ஏன்னா அவங்க குடும்ப நன்மைக்காக பாடுபடுறாங்க, குழந்தைகளுக்காக பாடுபடுறாங்க, பெற்றோர்களுக்காக பாடுபடுறாங்க, தெரியுங்களா? அப்போ நல்ல குடும்பம் வளர்வதற்கு இந்த முறை குடும்பமாக செய்வது இன்னும் நல்லது. அப்படி வேலைக்கு போறவர்களாக இருந்தால் வீட்டில் வந்த பிறகு அந்த அஷ்டமி திதியிலே வீட்டிலே கணவன் மனைவி குழந்தை இவர்களெல்லாம் அமர்ந்து அந்த வழிபாடு பிரார்த்தனைகளை செய்யுங்கள். சரியா? இது அருமையான விஷயம். ஓகே, இந்த தேதியை நான் சொல்கிறேன். 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை பைரவ அஷ்டமி வருது. அப்புறம் 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை பைரவ அஷ்டமி பூஜை வருது. அப்புறம் 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை, 13ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, 12ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை, 10ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, 9ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, 13ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை. இந்த நாட்கள் எல்லாம் பைரவ அஷ்டமி வருது நமக்கு, சரிங்களா? இதில் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு கிடைச்சிச்சான்னு பார்த்தா இல்லை, கிடைக்கல, பரவாயில்ல. இந்த பைரவ அஷ்டமியில் வந்து நீங்கள் எல்லாமே பைரவ பூஜை செய்து நல்ல பலன்களை அடைய வேண்டும். அப்போ நம்ம மெதுவாக போய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூஜைகளை செய்து நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.